ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மாநகர பேருந்துகளில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்க. சென்னை மாநகர பேருந்துகள் மின்சார ரயில் மற்றும் மெட்ரோ ரயிலில் பயணிக்க ஒரே மாதிரியான ஒரே அட்டையை வந்து பயன்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து சென்னை மாநகர பேருந்துகளில் ஸ்மார்ட் அட்டை வழங்கும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழே 8 போக்குவரத்து கழகங்கள் வந்து செயல்பட்டு வருது. அந்த வகையில் போக்குவரத்து கழகங்களில் மின்னணு இயந்திரம் மூலம் பயணச்சீட்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. இதில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரத்தின் மூலமாக தான் பயணச்சீட்டுகளை வந்து வழங்கும் நடைமுறை 100% வந்து செயல்பட்டு இருக்கு. விழுப்புரம் மற்றும் கும்பகோணம் போக்குவரத்து கழகங்களில் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் மூலமாக பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் முறையை வந்து நடைமுறைப்படுத்தி வருது. ஜனவரி மாதத்துக்குள்ள முழுமையாக அந்த பணியில் வந்து முடிக்க போக்குவரத்து துறை வந்து திட்டம் தீட்டியிருக்காங்க. சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர பேருந்துகள், சென்னை மின்சார ரயில் சேவை, சென்னை மெட்ரோ ஆகிய பிரதான போக்குவரத்து வசதியாக வந்து இருந்துகிட்ருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த 3 சேவைகளையும் வந்து தினமும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகர பேருந்துகள், மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில்கள் ஆகிய 3 பொது போக்குவரத்துகளிலையும் ஒரே பயண அட்டை மூலம் பயணிக்க வந்து ஏற்பாடு வந்து செஞ்சுருக்காங்க. அந்த திட்டத்தையும் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஒரே பயண அட்டை பயன்பாட்டிற்கு வரும்போது பயண அட்டையில் தேவையான தொகையை வந்து முன்கூட்டியே ரீசார்ஜ் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணிப்பதற்கு ஏற்றவாறு அட்டையில் இருந்து பணம் வந்து பிடித்து கொள்ளப்படும் என்ற வகையில் இந்த திட்டம் வந்து செயல்பட இருக்குது. அதே போன்று மாதாந்திர பாஸ் பயன்படுத்துவர்களும் ரீசார்ஜ் செய்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே எஸ்பிஐ வங்கி சார்பில் மெட்ரோ பயனாளிகளுக்கு இந்த அட்டை வந்து வழங்கப்பட்டு மெட்ரோவில் சிங்கார சென்னை அட்டை வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சார்பில் சென்னை மாநகர பேருந்துகளில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் வந்து தற்போது தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதால் இனி மாநகர பேருந்துகளில் ஒரே அட்டையை வச்சு நீங்கள் வந்து பயணிக்க முடியும். முதல் கட்டமாக 50,000 அட்டைகளை வந்து எஸ்பிஐ வங்கி மூலமாக வந்து கட்டணமின்றி வந்து வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று முதல் கோயம்பேடு மற்றும் பிராட்வே பேருந்து நிலையங்களில் இதற்கான அட்டை வந்து விநியோகிக்கப்படுது. தேவைப்படுவவங்க வாங்கிக்கலாம். சென்னை மின்சார ரயில் நிலையங்களிலும் இந்த அட்டை வந்து பயன்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை வந்து தற்போது நடைபெற்று வருவதாக வந்து சொல்கிறாங்க. சென்னை மின்சார ரயிலிலும் இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய 3 பொது போக்குவரத்துகளிலும் சென்னை மெட்ரோ, மாநகரம் பேருந்து மற்றும் மின்சார ரயில்கள் ஆகியவற்றில் ஒரே அட்டையை பயன்படுத்தி பயணிக்க முடியும் அப்படிங்கிற திட்டம் தான் வந்து தற்போது தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே இந்த திட்டம் பல்வேறு நாடுகளில் வெற்றிகரமாக செயல்பட்டு வர்றதால சென்னையிலையும் வந்து இது வெற்றிகரமாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து சென்னை வாசிகள் தெரிவிக்கிறாங்க. நன்றி.